நம்ம மைண்டை வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். மைண்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ண விட்டுறாதீங்க. 100 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 7 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நான் வந்து கம்மியாக தான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ரம்ஜான். அதனால வந்து தூங்கினதும் லேட்டு தான். இப்போ எந்திரிச்சதும் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:45 ஆகுது. ஸோ 7:30க்குலாம் வந்து தொழுகை இன்னைக்கு இருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் தான் எடுத்தேன். அதுலேயும் நான் வந்து 16 மினிட்ஸ் தான் பண்ணியிருக்கேன். என்ன இதுனாலும் நம்ம வந்து எக்ஸசைஸை விட்டுறக்கூடாது. இதுதான் இன்னைக்கான இது. ஸோ வந்து நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் அதுக்காக கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸாவது ஒதுக்கி நம்ம ஒரு சேலஞ்சுன்னு ஒன்று எடுத்தாச்சு. அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பா நம்மளோட எஃபெக்ட் வந்து நம்ம போட்டே ஆகணும். ஸோ அதனால தான் நான் என்னன்னாலும் பரவாயில்லன்னு ஒரு 60 மினிட்ஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் போய் குளிச்சுட்டு இதெல்லாம் தொழுகைக்குலாம் ரெடி ஆகணும். இன்னைக்கு பேர்ன் ஆன கேலரி எவ்வளோன்னு பார்த்துடலாமா? நம்ம வந்து 16 மினிட்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால 16 நிமிஷம் ஒர்க் அவுட் 111 கேலரி வந்து பேர்ன் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு எம்டி ஸ்டொமக்ல வந்து ஜீரக வாட்டர் எடுத்துப்பேன். ஆறுறதுக்காக நான் தட்டில் போட்டு வச்சிருக்கேன். ஆறுனது குடிச்சிட்டு அப்புறம் அடுத்த வேலையை நான் பார்க்க போயிடுவேன். அவ்வளோதான் இன்னைக்கு மார்னிங் இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இனிமேல் தான் போய் குளிச்சுட்டு கடகடன்னு வந்து எல்லா வேலையும் ரெடி பண்ணணும். ஸோ இதுலேயும் நான் வந்து டயட் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே பாருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் டயட்டை விட்டுற மாட்டேன். ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவேன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சுனாலும் நான் நைட் வந்து கட் பண்ணிடுவேன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வந்து வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 74.40 இருக்கு. கரெக்டாக நம்மளுக்கு 1 kg வந்து லாஸ் ஆயிருக்கு 1 வீக்ல. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரம்ஜான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முலாம்பழம் ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஆனால் வீட்டில் வந்து பிரியாணியே ரெடியாக இருக்கு. ஸோ வந்து நம்ம டயட்ல இருக்கிறதுனால நம்ம வந்து முலாம்பழம் ஜூஸ் எடுத்துக்கிறோம். மதியம் பார்த்தீங்கன்னா சில்லி இருந்துச்சு, பிரியாணி இருந்துச்சு. ஆனால் நான் என்ன சாப்பிட்டேன் நீங்கள் பார்க்குறீங்களா? 2 தோசை, ஒரு முட்டை, அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் குழம்பு. இதான் நான் சாப்பிட்டேன். ஏன்னா நான் பிரியாணி சாப்பிடல, ஹெவி ஆயிடுமோன்னு பயந்துட்டு. இதான் என்னோட லஞ்ச் பிளேட். ஆனால் ஈவினிங்காக வந்து நான் கொஞ்சமாக வந்து பிரியாணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால கொஞ்சமாக சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு 6330 ஸ்டெப்ஸ் நடந்தேன். 371 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. ஹாய், ரம்ஜான் வந்து சூப்பராக வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னைக்கு எந்த சீட்டும் பண்ணல. நான் ஃபுல்லாக வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். லைட்டாக கொஞ்சமாக பிரியாணி சாப்பிட்டேன். அப்படி ரம்ஜான் அன்னைக்கு கூட பிரியாணி சாப்பிடலாம் அப்படிங்க. அதனால வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு நான் பிரியாணி எடுத்துக்கல. நைட்டு வந்து டின்னருக்கு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுவும் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நான் குவான்டிட்டி காமிச்சிருப்பேன். இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. ஸோ என்ன ஃபெஸ்டிவல் என்ன வந்தாலும் இந்த 100 டேஸ்க்கு வந்து நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த கோலுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம மைண்டை வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். மைண்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ண விட்டுறாதீங்க. ஸோ அதனால வந்து கரெக்டான ப்ராப்பரான டயட் ப்ளஸ் எக்ஸசைஸ். ஒரு 2 நாள் என்னால் வந்து 10,000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல முழுசா. இன்னைக்கும் சரி நேற்றும் சரி. ஸோ என்னால் ஒர்க் கொஞ்சம் அதிகம். உங்களுக்கு தெரியும் ஃபெஸ்டிவல் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஃபுல்லாக வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அடுத்தடுத்த நாட்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். முடிஞ்ச எக்ஸ்ட்ரா கூட நடக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நோட் பண்ணிடலாமா? டே 7 வந்து நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களை நான் டே 8ல பார்க்குறேன். பை.